இந்த வீடியோவில் பாத்ரூம் commode எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக நாங்கள் வாட்டர் டேங்கை ப்ளஸ் டேங்கை ஓப்பன் செய்வோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமோட்டுக்குரிய பார்ட்ஸ் இருக்குது. அதை நாங்கள் எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ப்ளஸ் டேங்குக்குரிய செட். ஒரு சில கம்பெனி வந்து எல்லா பார்ட்ஸையும் பேக் பண்ணி தரும். இந்த கம்பெனி வந்து இந்த பார்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துருக்குது. மற்ற பார்ட்ஸில் நாங்கள் எவ்வாறு பொறுத்துறோன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் கவரை ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் கண்ட்ரோலுக்குரிய சிஸ்டம் ஒன்று இருக்குது. மற்ற ஒரு ரப்பர் வாசர் ஒன்று இருக்குது. மற்றது ஸ்டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ தந்திருக்கணும். போல்ட் நட்டை நாங்கள் ப்ளஸ் டேங்கோட ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதற்காக நாங்கள் போல்ட் நட்டை ஓப்பன் செய்வோம். இந்த போல்ட் நட்டுக்குரிய துவாரத்தில் இதே போல் வைத்து நட்டை வந்து நாங்கள் ஒரு வாசரையும் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதே போல் நட்டை வச்சு டைட் பண்ணிவிட்டு இரண்டு போல்ட் நட்டையும் நாங்கள் ப்ளஸ் டேங்கோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து வாட்டர் ப்ளட் சுவிட்சை எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக அதில் இருக்கிற நட்டை வந்து நாங்கள் முதல்ல கட்டி கொள்ளுவோம். ப்ளட் வேல்வை வந்து நாங்கள் அதற்குரிய பகுதியில் வச்சு இதே போல் டைட் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு வாசரை வச்சு அதன் பிறகு நாங்கள் நட்டை டைட் பண்ணி கொள்ளுவோம். ப்ளஸ் டேங்கோட நாங்கள் ஃப்ளட் வேல்வை வந்து இணைச்சிட்டோம். இப்போ நாங்கள் பாவிக்கிற ஹோஸ் வந்து 1/2 இன்ச்சு ஹோஸ். இந்த வேல்வுன்ற சொக்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5/8 இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 1/2 இன்ச்சுக்கு இதை மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் த்ரெட்டில் வந்து டேப்பை வந்து இதே போல் சுற்றி கொள்ளுவோம். இப்போ த்ரெட்டில் வந்து டேப்பை வந்து நாங்கள் சுற்றியாச்சுது. இப்போ இந்த சொக்கெட் அதாவது வந்து 5/8க்கு 1/2 இன்ச்சு வந்து புஷ். இந்த புஷ்ஷை வந்து நாங்கள் இதோட அரிசினலாக ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த புஷ் என்னத்துக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ஆங்கிள் வேல்வோடு இணைக்கின்ற ஹோஸ் வந்து 1/2 இன்ச்சு. அதனால் அதுக்குரிய த்ரெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த புஷ்ஷை வந்து அதோட அரிசினலாக பொறுத்துகிறோம். இப்போ வந்து 1/2 இன்ச்சு புஷ்ஷை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹோஸ் கனெக்டரை எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஹோஸ் கனெக்டரை வந்து 1/2 இன்ச்சு அதை நாங்கள் புதிதாக இணைக்கப்பட்ட புஷ்ஷோட இதே போல் டைட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ டேங்கோட வந்து ஹோஸை நாங்கள் இணைச்சிட்டோம். இந்த ரப்பரை வந்து நாங்கள் இதே போல் இந்த இடத்துல வச்சுட்டு
ப்ளஸ் டேங்கை கோஸுக்குரிய ஹோலில் விட்டு இதே போல் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ டேங்கை வந்து நாங்கள் பேஸோட பொருத்தியாச்சு. இது இப்போ பேஸோட வந்து ஸ்ட்ராங்காக இருப்பதற்காக போல்ட் நட்டை வச்சு நாங்கள் டைட் பண்ணி கொள்ளுவோம். பேஸோட நாங்கள் டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ ஃப்ளோரோட எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதற்காக நாங்கள் WGCயை பேஸ்ட் அவுட் பைப்போடு இணைச்சிட்டு இப்போ நேராக இருக்கிறான்னு பார்த்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 2 துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்களில் மார்க் பண்ணி கொள்ளுவோம். இந்த மார்க் என்னத்துக்காக பண்ணுறேன்னு சொன்னால் WGCயை தரையோட இணைப்பதற்காக நாங்கள் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுறதுக்கு. அதற்காக நாங்கள் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தரையில் துவாரத்தை ஏற்படுத்தி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் பாய்க்கிற ஸ்க்ரூ வந்து 8 நம்பர் ரெண்டபடியாக 8 நம்பர் ட்ரில் பிட்டை பாவச்சு நாங்கள் ஹோலை அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது இப்போ தரையை சுத்தப்படுத்திட்டு நாங்கள் பிஷரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இரண்டு துவாரத்திலையும் பிஷரை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. WGCயையும் தரையையும் நாங்கள் இணைப்பதற்காக சிலிக்கானை பயன்படுத்துகிறோம். இந்த சிலிக்கான் என்னத்துக்காக பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் WGC வந்து அசையாமல் இருப்பதற்காகவும் டஸ்ட்டுகள் வந்து உள்ளுக்கு போகாமல் இருப்பதற்காகவும் இந்த சிலிக்கானை நாங்கள் பயன்படுத்துகிறோம். WGCயை நாங்கள் பொருத்தியாச்சு. இப்போ அதற்குரிய ஸ்க்ரூவை வச்சு நாங்கள் அதை வந்து டைட் பண்ணி கொள்ளுவோம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஸ்க்ரூகள் வரும். இந்த 2 ஸ்க்ரூவையும் நாங்கள் டைட் பண்ணி கொள்ளுவோம். இரண்டு ஸ்க்ரூவையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக 2 கேப்பை வந்து நாங்கள் ஸ்க்ரூண்ட தொப்பியில் வந்து இதே போல் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். தரையோடு இணைக்கப்பட்ட WGCயில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிய சிலிக்கானானது மேலதிகமாக இருக்கின்றது. அந்த சிலிக்கானை நாங்கள் இதே போல் அகற்றி கொள்ளுவோம். மேலதிக சிலிக்கானை நாங்கள் சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ ப்ளஸ் டேங்குன்ற ப்ளஸ் வேல்வை வந்து எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதே போல் ப்ளஸ் வேல்வை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ மேல் கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய நட்டை வச்சு டைட் பண்ணிக்கொள்ளுவோம். சீட் கவரை வந்து எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் பார்க்குற பார்ட்ஸ் வந்து சீட் கவருக்குரியது.
இந்த பார்ட்ஸை வச்சு எவ்வாறு சீட் கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். டபுள் ஜேசியோட நாங்கள் சீட் கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் அதற்குரிய ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி கொள்ளுவோம். டைட் பண்ணிய ஸ்க்ரூவை வந்து நாங்கள் கவர் பண்ணுறதுக்காக கவர் இருக்குது, அந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணி கொள்ளுவோம். சீட் கவரை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டபிள்யூசியின் வாட்டர் கோஸை வந்து நாங்கள் ஆங்கிள் வேலோட இணைப்போம். நீங்கள் பார்க்குறது வந்து சத்தாப். இந்த சத்தாப்பை எவ்வாறு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம்.